இந்த வீடியோவில் நாங்கள் கோடட் இன்இக்வாலிட்டி சம்மந்தமாக பார்க்க போகிறோம். கோடட் இன்இக்வாலிட்டியில் வந்து முக்கியமாக வந்து 5 குறியீடுகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் வந்து இந்த 3 குறியீடுகள் தான் முக்கியமான குறியீடுகள். அதாவது இது என்னது, கிரேட்டர் தென், அதாவது பெரியது. இது ஸ்மாலர் தென், சிறியது. இது ஈக்குவல். இது வந்து என்னது, இது வந்து கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல். எப்படி, கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல். இது ஸ்மாலர் தென் ஓ ஈக்குவல். ஸ்மாலர் தென் ஓ ஈக்குவல். அப்போ நல்லா பார்த்துங்க, இது வந்து இந்த எக்ஸாம்ஸில் கேட்கப்படுற கேள்வி கோடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லி இதை எப்படி வாசிக்கிறேன்னு சொன்னால், ஏ வந்து பெரியது பியை விட, அதாவது இந்த வாய்ப்பக்கம் பெரிய பக்கம் வாரது பெருசரிக்கும். உதாரணமாக இதை எப்படி வாசிக்கிறேன், பி பெரியது ஏயை விட. இப்போ உதாரணமாக இதை எப்படி வாசிக்கிறேன், பி பெரியது ஏயை விட, அதாவது வாய்ப்பக்கம் வாரது பெருசரிக்கும். சரியா, அடுத்து தெரியும் ஏ ஈக்குவல் பி. இந்த கான்செப்ட் விளங்கிட்டுச்சுன்னா நாங்கள் இந்த வினாவை ஈஸியாக செய்யலாம். இந்த வினாவை பாருங்கள், என்ன கேட்காங்க, கீழே காட்டப்பட்டுள்ள குறியீடுகள் குறிக்கும் கருத்துக்கேற்ப அம்முறையினை கருத்தில் கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடைகளை தேர்ந்தெடுக்குக. இப்போ இது என்னென்ற அர்த்தமா, என்பது சமனாகும், என்பது சமனாகும் அப்படின்டா ஈக்குவல். இந்த குறியீடு வார இடத்துல என்ன போடணும், ஈக்குவல் போடணும். அடுத்தது ப்ளஸ் என்பது பெரியதாகும். அதாவது இந்த குறியீடு இடத்த வார இடத்த ஈக்குவல் போடணும், ப்ளஸ் வார இடத்துல பெரியதாக போடணும். இந்த குறியீடு என்பது சிறியதாகும். அப்போ இது வார இடத்த இந்த குறியீட்டை போடணும். சரியா, இந்த ஈக்குவல் வார இடத்த இந்த குறியீட்டை போடணும். இப்போ கேள்வியை பாருங்கள், வினாக்களிலும் விடைத்தெரிவுகளிலும் மேலுள்ள கருத்துப்படியே குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என கருதுக. இப்போ முதலாவது கேள்வியை பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் ஒய் பெரிது செட்டும் எனின். எங்களுக்கு தெரியும் ப்ளஸ் வாரத்தை நாங்கள் என்ன போடணும், பெரியதுன்னு போடணும். எக்ஸ் பெரியது ஒய்யை விட. இந்த பெரியது வாரத்தை என்ன போடணும், ஈக்குவல் போடணும். ஒய் பெரியது, ஒய் ஈக்குவல் ஜெட். அப்போ நாங்கள் இது ரெண்டையும் இணைச்சா எப்படி வரும், இது ரெண்டையும் இணைச்சா எப்படி வரும், இணைச்சோம்னு சொன்னால் எக்ஸ் பெரியது ஒய்யை விட, ஒய் ஏற்கனவே வந்துட்டு ஒய் வந்து ஈக்குவல் ஜெட். இப்போ விடையை பாருங்கள், விடையில் முதலாவது இருக்குது என்ன, ஜெட் ப்ளஸ் எக்ஸ், ஜெட் ஈக்குவல் எக்ஸ், ஜெட் பெரிது எக்ஸ். மூன்றாவது ஜெட் பெரிது எக்ஸ். நாலாவது ஜெட் ப்ளஸ் எக்ஸ். எங்களுக்கு தெரியும் ஈக்குவல் வந்த என்ன அர்த்தம், சிறியது, ஜெட் சிறியது எக்ஸை விட. இது வந்து என்ன அர்த்தம், ஜெட் சமனாகும் எக்ஸுக்கு. இது வந்து என்ன அர்த்தம், ஜெட் ஈக்குவல் எக்ஸுக்கு. ஜெட் ப்ளஸ் வந்து என்ன அர்த்தம், ஜெட் பெரியது எக்ஸுக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் நாங்கள் கடைசியாக கண்டுபிடிச்ச இது. இந்த கன்க்ளூஷனை வச்சு தான் கன்க்ளூஷன், கடைசியாக நாங்கள் வந்த கன்க்ளூஷன் இதுதான். அதாவது இது ரெண்டையும் வச்சு, இது ரெண்டையும் தரப்பட்ட கேள்வியில் தரப்பட்ட இது ரெண்டையும் வச்சு எடுத்த கன்க்ளூஷன் இதான். இந்த கன்க்ளூஷனை வச்சு இதில் எந்த விட வரும்னு நாங்கள் தீர்மானிக்கணும்.
பாருங்கள் முதலாவது விட எக்ஸ் வந்து பெரியது ஜெட்டை விட எக்ஸ் பெரிது ஜெட்டை விட சரியா பிள்ளையா? சரி, ஏன் இந்த ப்ளஸ் ஈக்குவல் வாரத்தை நாங்கள் ஈக்குவலை போடாமல் ரெண்டையும் இணைச்சி போடுவோம். வையும் செட்டும் ஒரே பெருமானம். அப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து பெரியது ஜெட்டை விட பெருசா இல்லையா? பெருசு. அப்போ இந்த விட வந்து சரி. ரெண்டாவது விடையை பாருங்கள், ஜெட் ஈக்குவல் எக்ஸ். ஜெட்டுக்கு எக்ஸ் வந்து ஈக்குவலா இல்லை, பெரியது. எக்ஸ் வந்து பெரியது. ஸோ இந்த ஆன்சர் பிழை. மூன்றாவது ஆன்சரை பாருங்கள், ஜெட் ஏற்கனவே பார்த்துட்டோம், அது பிழைண்டு. நாலாவது பாருங்கள், ஜெட் பெரியது எக்ஸை விட. ஜெட் பெருசா இல்லை, ஜெட் வந்து சிறியது எக்ஸை விட. ஸோ அந்த ஆன்சரும் பிழை. அப்போ முதலாவதுக்கு ஆன்சர் என்ன? முதலாவது எக்ஸ் வந்து பெரியது ஜெட்டை விட. இரண்டாவது நான் பாருங்கள், ஏ பெரிது பியை விட சி ப்ளஸ் பியும் எனின். எங்களுக்கு தெரியும் பெருசு வந்து என்ன போடணும்? ஈக்குவல் போடணும். அப்போ ஈக்குவல் பி. சி ப்ளஸ் பி என்னன்னா சி வந்து பெரியது பியை விட. இது ரெண்டையும் இணைச்சோம்னு சொன்னால் இங்கே கொண்டு போய் போடும். ஏ ஈக்குவல் வர இடத்துல நாங்கள் ஈக்குவல் போட தேவையில்ல, ரெண்டையும் கிட்ட அறியணும்னு சொன்னால் ரெண்டும் ஒரே பெருமானம் அர்த்தம். ஏ ஈக்குவல் பி. அப்போ பி சிறியது சிஐ விட. இது ரெண்டையும் இணைச்சிட்டோமா இல்லையா? ரெண்டையும் இணைச்சிட்டோம் இந்த. ஸோ கடைசியாக வார கன்க்ளூஷன் இது. இது ரெண்டையும் எப்படி இணைக்கிற? ஏ ஈக்குவல் பி. ஏயும் பியும் ஒரே பெருமானம். அப்போ நான் ஈக்குவலை போட தேவையில்ல, ஏ பின்னு போட்டுட்டு திரும்ப சி பெரிது பியை விட. அப்போ நாங்கள் ஏற்கனவே பி ஒன்று வந்துட்டீங்க. அப்போ வந்து சி பெரியது பியை விட. இப்போ ஆன்சர்ஸை பாருங்கள். முதலாவது ஆன்சர் என்ன இருக்குது? பி ப்ளஸ் சி. ரெண்டாவது ஏ ஈக்குவல் சி. மூன்றாவது ஏ ப்ளஸ் சி. நாலாவது சி ஈக்குவல் பி. தெரியும் ஏ ப்ளஸ் பின்னு அர்த்தம் பி பெரியது சிஐ விட. ஏ ஈக்குவல்னா ஏ சிறியது சிஐ விட. ஏ ப்ளஸ்ன்னு சொன்னால் ஏ பெரியது சிஐ விட. ஏ ஈக்குவல்டா சி சிறியது பிஐ விட. ஸோ முதலாவது ஆன்சர் பாருங்கள், பி பெரியது சிஐ விட. பி பெருசா சிஐ விட? இல்லை, பி வந்து சிறியது சிஐ விட. ஸோ முதலாவது ஆன்சர் வராது. ரெண்டாவது ஆன்சரை பாருங்கள், ஏ வந்து சிறியது சிஐ விட. ஏ வந்து சிறிசு சிஐ விட. சரிதானே? சி தான் பெருசு, ஏ வந்து சிறியது. இந்த ஆன்சர் சரி. இங்கே பாருங்கள், மூன்றாவதுல ஏ வந்து பெரியது சிஐ விட. ஏ பெருசா? இல்லை, ஏ வந்து சிறியது. ஏன் வாய்ப்பக்கம் வாரது தான் பெருசுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆன்சர் வராது. நாலாவது பாருங்கள், பி பெரியது சிஐ விட. பி பெருசா? பி வந்து சிறியது. ஸோ இந்த ஆன்சரும் வராது. ஆன்சர் வந்து இரண்டாவது. மூன்றாவது வினாவை பாருங்கள், எக்ஸ் பெருசு ஒய் செட்டை விட ஒய் பெரிது எக்ஸெக்டை விடவும் இனி. எங்களுக்கு தெரியும் பெரிது வந்த என்ன அர்த்தம்? எக்ஸ் ஈக்குவல் ஒய் செட்டுக்கு, ஒய் ஈக்குவல் எக்ஸ் செட்டுக்கு இனி. இப்போ எங்களுக்கு வந்து இதை வந்து இணைக்க முடியாது. ஏன் இங்கே ரெண்டு வித்தியாசமான இது இருக்குது. அப்போ எங்களுக்கு இணைக்க முடியாது. அப்போ அப்படியே இருக்கட்டும். இதை வச்சுட்டு விடைக்குள்ள போவோம். முதலாவது விடையை பாருங்கள். முதலாவது விட என்ன? ஜெட் பெரிது, ஜெட் வர்க்கம் பெரிது ஒன்றை விட. இரண்டாவது விட ஜெட் வர்க்கம் ப்ளஸ் 1. மூன்றாவது 1 ஈக்குவல் ஜெட் வர்க்கம். நாலாவது 1 ப்ளஸ் ஜெட் வர்க்கம். இப்போ எங்களுக்கு விளங்குது ஜெட்டோட இதில் ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெட் ப்ளஸ் பெருசுன்னு சொன்னால் ஜெட் வர்க்கம் ஈக்குவல் 1 ப்ளஸ்ன்னு சொன்னால் ஜெட் வர்க்கம் பெரிது ஒன்றை விட.
ஈக்குவல்னு சொன்னால் ஒன்று சிறியது z வர்க்கத்தை விட. இது 1 ப்ளஸ்ன்னு சொன்னால் 1 பெரியது z வர்க்கத்தை விட. அப்போ எங்களுக்கு எங்கேயோ z வர்க்கத்தை விட ஒன்று பெரியதாக இருக்கணும். அப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு தெரியா கணியங்களுக்கும் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் என்ன செய்யணும், அசியூம் பண்ணிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம நம்பர்ஸ் கொடுத்து பார்ப்போம். இதுக்கு -1 இதுக்கு -2 கொடுத்து பார்ப்போம். எப்படி ஜெட்டுக்கு -1 ஒய்க்கு -2. அப்போ மைனஸ் மைனஸ் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் 1 2 2. அப்போ எக்ஸோட பெருமானம் +2. அப்போ +2 ஜெட்டுக்கு ஏற்கனவே -1. அப்போ மைனஸும் ப்ளஸும் பெருக்கப்பட்டால் -2 1 2. அப்போ -2 ஒய்க்கு -2. ஓகே, ஏற்கனவே கொடுத்த மாதிரி -2 வந்துட்டு. அப்போ நாங்கள் ஜெட்டுக்கு என்ன பெருமானம் வரும், -1. இங்கே என்ன கேள்வி, z வர்க்கம். அப்போ என்ன -1 தர -1 எத்தனை, +1. அப்போ +1 ஈக்குவல் +1. சரியா பிள்ளையா? சரி, நல்லா பார்த்துங்க. நம்பர்ஸ் நான் கொடுக்கும் எப்பையும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மைனஸும் பெருக்கப்படும் போது ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸும் பெருக்கப்படும் போது ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. மைனஸும் பெருக்கப்பட்டால் அது மைனஸ், +ம் பெருக்கப்பட்டால் அதுவும் மைனஸ். அப்போ என்ன, ஒரே இதுகள் பெருக்கப்பட்டால் ப்ளஸ்ஸாக வரும், மாறி மாறி +ம் பெருக்கப்பட்டால் மைனஸாக வரும். அப்போ இங்கே z வர்க்கம் எத்தனை தெரியும் எங்களுக்கு, 1. ஏன் ஜெட்டிட பெருமானம் -1. z வர்க்கம்னா -1 வர்க்கம், -1 தர -1. மைனஸும் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் 1 தர 1. அப்போ z வர்க்கத்தில் பெருமானம் 1 பெரியதா 1 விட. சரியா பிள்ளையா? 1 பெரியது 1 விட பிழை. இங்கே 1 சிறியது 1 விட. சரியா பிள்ளையா? அதுவும் பிழை. 1 பெரியது 1 விட, அதுவும் பிழை. ஆன்சர் என்ன, 1 ஈக்குவல் 1. இதுதானே. அப்போ ஆன்சர் வந்து முதலாவது. 4வது வினாவை பாருங்கள். a + bயும் b பெரிது cயும் எனின். அப்போ எங்களுக்கு தெரியும் ப்ளஸ் வந்தால் பெரியது, a பெரியது bயை விட, b ஈக்குவல் c. அப்போ நாங்கள் இது ரெண்டு இணைச்சோம்னு சொன்னால் a பெரியது bயை விட, b வந்துட்டு b ஈக்குவல் c. ஈக்குவல் போடுறத நாங்கள் பக்கத்தில் அதில் போடலாம். அப்போ கன்க்ளூஷன் இது. இதை வச்சு ஆன்சரை செய்வோம். முதலாவது ஆன்சர் என்ன, a பெரிது c, ரெண்டாவது a + c, மூன்றாவது a ஈக்குவல் b, நாலாவது a பெரிது c. இப்போ பாருங்க, பெரிதுன்னு சொன்னால் a ஈக்குவல் c, a ப்ளஸ்ன்னு சொன்னால் a பெரிது b, a ஈக்குவல்னு சொன்னால் a சிறிது b, a பெரிதுன்னு சொன்னால் a ஈக்குவல் c. இப்போ a ஈக்குவல் cm, a ஈக்குவல் cயா இல்லை, a வந்து பெரிது cயை விட. இந்த ஆன்சர் பிழை. ரெண்டாவது a பெரியது bயை விட, a பெருசு bயை விட. சரியா பிள்ளையா? சரி. a சிறியது bயை விட, a சிறிதா இல்லை பெருசு. அப்போ இந்த ஆன்சரும் வராது. நாலாவது a ஈக்குவல் cm, a ஈக்குவல் cயா இல்லை, a வந்து பெருசு cயை விட. அப்போ ஆன்சர் வந்து இரண்டாவது.